ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம கர்நாடகாவுக்கும் தமிழ்நாடுக்கும் 2 ஸ்டேட்டுக்கு நடுவுல சண்டை மூட்டி விடுறதுக்குலாம் கிடையாது. ஆனா, நம்ப ஒரு வீடியோ இந்த மேகதாது இஷ்யூ பத்தி பேசியிருந்தோம். அந்த வீடியோவ ஒரு கர்நாடகாவ சேர்ந்தவங்க ரிப்போர்ட் அடிச்சு அந்த வீடியோவ தூக்கியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு நியாயம் அப்படிங்கிறது தெரியல. நேத்தி மேகதாது அப்படிங்கிற ஒரு அணை வந்து கர்நாடகால கட்டப் போறாங்க. இந்த மாரி மேகதாது அப்படிங்கிற அணை கர்நாடகால கட்டுறனால தமிழ்நாட்டுல அதுவும் காவேரி ஆறு இருக்குல்ல, இந்த காவேரி ஆற்றுக்கு என்னென்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் ஃப்ரெண்டும் சேர்த்து நேத்தி நைட்டு ஒரு லைவ் போட்டிருந்தோம். சேர்றா இந்த லைவ்ல வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படிங்கிறத நான் சொல்றேன். இந்த லைவ்ல நாங்க வந்து கர்நாடகாக்காரங்க இருக்காங்களா, அவங்கள பத்தி எதுவுமே தப்பாவும் பேசல. இந்த டேம் கட்டுறனால அவங்களுக்கு என்ன பெனிஃபிட்டு, நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களுக்கு என்ன இழப்பீடு வரும் அப்படிங்கிறத பற்றி மட்டும்தான் பேசியிருந்தேன். யாருமே நான் புண்படுத்தவும் இல்லை. ஆனால் நம்ம இந்த மாதிரி வீடியோ போட்டுட்டு இருக்கும்போது ஒரு கர்நாடகக்காரங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, அந்த நேமு கூட நான் மென்ஷன் பண்ணுறேன். ஹார்ட் ஆஃப் ஐஷா அப்படிங்கிறவங்க வந்து இந்த மாதிரி டேம் இஷ்யூவை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது என்னை பார்த்து வந்து அவங்க நான் என்ன மாதிரி ஃபேஸ் வந்து பொட்டேட்டோ ஃபேஸ் மாதிரி இருக்கணும், என் ஃப்ரெண்டு ஃபேஸ் வந்து ஃப்ராக் ஃபேஸ் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் இதை கூட ஒன்றும் பெருசாலாம் எடுத்துக்கல. இப்படி பேசுறது கூட ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நானும் என் ஃப்ரெண்டு 2 பேருமே சரி தேங்க்யூன்னு சொல்லிட்டு நாங்களாம் அதை டீசெண்டாக அதை இக்னோர் பண்ணிட்டோம். இருந்தாலும் அவங்க என்ன தெரியுமா பண்ணியிருக்காங்க, நாங்கள் இந்த மாதிரி வீடியோ போட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அந்த நபர் வந்து எங்களோட வீடியோவை ரிப்போர்ட் அடித்து அந்த மேகதாது இஷ்யூ இருக்குல்ல, அதை பற்றி பேசின வீடியோவே தூக்கிட்டாங்க. இதெல்லாம் என்னங்க நியாயம்? ஒரு மனுஷன் அவங்களோட கருத்தை வெளிப்படுத்துறது அவங்களோட சுதந்திரம் தானே. இப்படிலாம் ரிப்போர்ட் அடித்து தூக்கலாமா? என்ன நியாயம்? ஸோ ஃபுல்லாக இந்த காவேரி நீர் தான் போகுது. இதனால தான் நமக்கு தமிழ்நாட்டில் வேளாண்மை நல்லா வந்து அதாவது வேளாண்மை செய்து அது மூலிமா வந்து நம்ம பயிர்கள் எல்லாத்தையும் செழிக்க வைக்கிறோம். ஆக்சுவலாக இந்த காவேரி நீர் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நீர். இதுவே வந்து 1974 வரைக்கும் நமக்கு ரிவர் வந்து காவேரி தண்ணி வந்து ஒழுங்காக தான் கிடச்சிட்டு இருந்துச்சு. ஏன்னா அது வரைக்கும் அக்ரிமெண்ட் இருந்துச்சு. இந்த அக்ரிமெண்ட் முடிஞ்சக்கப்புறம் நமக்கு தண்ணி ஒழுங்காக கிடைக்கிறதில்ல. 1974க்கு அப்புறத்துலேருந்து இப்போ வரைக்குமே நமக்கு காவேரி நீர் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை நமக்கு இருந்துகிட்டே இருக்குது. கவர்மெண்ட் வந்து நமக்கு தண்ணி விட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சனை ரொம்ப நாளாகவே இருந்துட்டு வருது. இன்கேஸ் இப்போ வந்து இந்த மேகதாது அப்படிங்கிற ஒரு அணையை கட்டிட்டாங்கன்னு வச்சுங்களேன், கர்நாடகா இருக்காங்களா, கர்நாடகாவில் வெள்ளம் அதிகமாக வந்துச்சுன்னா அந்த தண்ணியை எடுத்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மேகதாது அணையில் டேமில் வச்சு சேகரிப்பு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி மேகதாது அப்படிங்கிற ஒரு அணை கட்டுறாங்கள, அணை கட்டுறதில் இந்த மாதிரி பெங்களூருக்கு தண்ணியும் கொடுக்கறதுக்காக தான் அதை டேமே கட்டுறாங்க. ப்ளஸ் வந்து அதுலேருந்து கிட்டத்தட்ட 100 மெகாவாட்டை எலக்ட்ரிசிட்டி எடுக்க போகிறாங்களாமா. ஸோ இதுக்காக தான் மெயினாக கட்டுறாங்க. இன்கேஸ் அந்த மாதிரி தண்ணியை சேகரித்தாங்கன்னா நம்ம காவேரி நீர், அதாவது நமக்கு தமிழ்நாட்டுக்கு வர காவேரி நீர் இருக்குல்ல, அதோட வரத்து வந்து குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இதை எதிர்த்துட்டு இருக்காங்க. டிவிகேவோட டிஎம்கேவும் சேர்ந்து இந்த காவேரி நீர் பிரச்சனைக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி மேகதாது அணையை வந்து கட்ட விடாதீங்கன்னு சொல்லி இந்த இஷ்யூவை தான் நான் நேற்று இதை பற்றி பேசியிருந்தேன். இதை பேசிகிட்டு இருக்கும் போது என்ன தெரியுமா பண்ணாங்க, ஹார்ட் ஆஃப் ஐஷா அப்படிங்கிற ஒரு நேமோட நாங்கள் இந்த மாதிரி லைவில் இதை பற்றி இஷ்யூவை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது நான் பொட்டு ஃபேஸில் இருக்குன்னு சொல்லிட்டு என்னையும் என் ஃப்ரெண்டோட ஃபேஸ் வந்து தவளை மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு அவரையும் வந்து அதாவது இங்கிலீஷ்லேயே ஃப்ராகு அப்படின்னு சொல்லி எங்களை வந்து ஷேம் பண்ணாங்க. நான் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கவே இல்லை. நம்ம என்ன உண்மை இருக்கோ அதை பற்றி தான் நாங்கள் பேசணும்னு நினச்சா அதை பற்றி பேசினோம். சரி, இதை கூட வந்து இந்த மாதிரி சொன்னது கூட நாங்கள் என்னன்னு சொல்லி இக்னோர் பண்ணிட்டோம்னா ஓகே தேங்க்யூ அப்படின்னு சொல்லி நாங்கள் அதை இக்னோர் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் என்ன தெரியுமா பண்ணாங்க, நாங்கள் போட்ட வீடியோ இருக்குல்ல, அந்த போட்ட வீடியோவையே வேணே வந்து அந்த வீடியோவை ரிப்போர்ட் அடிச்சிருக்காங்க. இது எந்த வகையில் நாங்கள் ரிப்போர்ட் அடித்து அந்த வீடியோவை தூக்கிட்டாங்க. இதெல்லாம் ஒரு நியாயமான விஷயமே கிடையாது. நாங்கள் எங்கேயுமே யாரை பற்றி வந்து தப்பாக பேசல. கர்நாடகாவோட நிலைப்பாடு இப்படி, தமிழ்நாடோட நிலைப்பாடு இப்படி, இந்த மேகதாது அணை அப்படிங்கிற ஒரு இஷ்யூவை பற்றி தான் நாங்கள் பேசியிருந்தோம். ஆனால் அவங்க இப்படி ரிப்போர்ட் அடிக்கலாம் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. சரி பரவாயில்ல இருக்கட்டும். உண்மையாகவே வந்து அவங்க ஸ்டேட் மேலே பற்று இருந்துச்சுன்னா இவங்க இப்படி பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி லூஸ்தனமாக பண்ணுறவங்க தான் இப்படி பண்ணுவாங்க. அதனால் மொத்த மக்களையுமே அவங்களாம் குறை சொல்லிட முடியாது.